வீட்ல மல்லிகை சாமானம்லாம் இல்லவே இல்ல. ஸோ, அதுக்காக ஆவடியில புதுசா ஓப்பன் பண்ணியிருக்க டிமார்ட்டுக்கு தாங்க நான் வந்திருந்தேன். இந்த டிமார்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் போறேன். ஏன்னா நெறைய டிமார்ட் போயிருக்கேன். பட் ஆவடியில இருக்கிற டிமார்ட்டுக்கு இப்ப தான் நான் வந்து போயிருந்தேன். உள்ள போன உடனே கொஞ்சம் கூட்டம் கம்மியாவே இருந்துச்சு. பரவால்ல. மத்த டிமார்ட்டெல்லாம் வந்து ரொம்பவே கூட்டமா இருக்கும். இது புதுசா ஓப்பன் பண்ணதுனால கூட்டமெல்லாம் இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் போன டைம் வந்துனால இப்படி ஆச்சான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாவே இருந்துச்சு. உள்ள போன உடனே மளிகை சாமானமா இருக்கட்டும், ஸ்டேஷனரி ஐட்டமா இருக்கட்டும், நல்ல ஒரு ஆஃபராவே வச்சிருந்தாங்க. பொதுவா டிமார்ட்னாலே ஆஃபர் குடுப்பாங்க. பட் இந்த ஆவடியில புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஆஃபர் குடுத்தாங்க. செகண்ட் ஃப்ளோர்லன்னு இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கான செக்ஷன்ஸு. பரவால்ல, சும்மா சொல்லக்கூடாது. அந்த குவாலிட்டின்றது பக்காவா வச்சிருக்காங்க. நல்லா ஒரு கம்மியான ரேட்லலாம் வந்து நீங்க ஷர்ட்ஸா இருக்கட்டும், பேண்ட்ஸா இருக்கட்டும், லேடீஸ்க்கும், ஜென்ஸுக்கும் நல்லா ஒரு சூப்பராவே வச்சிருக்காங்க. நீங்க டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் போன நேரம் வந்து 8:30 மணி. ஸோ அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து போணும்னு. அதனால நானும் வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் 9 மணிக்குள்ள போயிடுங்க காய்ஸ்.